பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கடவுளை தொழுவோம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் பேரர் ஆற்றலும் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த கிருபை நிறைந்த இந்த ஞாயிறு ஆராதனையை முன்னிட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தை அண்டையிலே வந்து உம்முடைய கிருபையினாலே உம்மை ஆராதிக்க வர கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய திருரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பல விதமான நெருக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வியாகுலத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற போது ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அது மட்டுமல்லாமல் உம்முடைய கிருபை நிமித்தம் இந்த பிள்ளைகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஆசீர்வதியும். அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உம்முடைய தழும்புகளால் குணமாகும்படி இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆலயத்திலே வர முடியாமல் பலவீனப்படுகிற பிள்ளைகள் உண்டு, பலவீனப்பட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, முதிர் வயது காலத்திலே உம்மண்டையிலே வரா முடியாமல் தவிக்கும் பிள்ளைகள் உண்டு. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் கடாட்சித்தருளும், உம்முடைய இரக்கத்தினால் முடிசூட்டி அருளும். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரட்சண்ய கிருபையினாலும் வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரின் பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று 391வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 391, ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம் என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோமாக. Servais
கூட்டம் அவநாமம் துதிக்கும். மாந்தர் கூட்டம் யாவும் அவர் பாதம் போற்றவும். ஆண்டவரும் அருள் தாரும் அடியாரை ஆட்கொள்ளும். இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதி 16ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வசனம் வரை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வசனம் வரை. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 108. லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலர்களே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்க பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறது போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தேய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக கரங்களை தட்டி ஆராதனை கீதங்கள் புஸ்தகத்திலே 11வது பாடலை பாடுவோம். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். தாபரம் நீரே, என் தாரகம் நீரே, தாய் தந்தை நீரே,
நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். செய்தியின் தலைப்பு தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். நீதிமொழிகள் 8:13 நாம் பார்க்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்திலே அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கடவுளுக்கு பயப்பட வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, தீமையை விட்டு விலகுவதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8:13 இவ்வாறாக சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறது. இந்த தீமையை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் பலவிதமான தீமைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே முதன்மையாக சொல்லப்பட்ட ஒரு தீமையான காரியம் என்றால் விக்கிரக வழிபாடு. முதலாவதாக நாம் விக்கிரக வழிபாடு கடவுளுக்கு தீமையானது. விக்கிரக வழிபாடு கடவுளுக்கு தீமையானது என்பதை பார்க்க முடியும். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது, அங்கே உபாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஜனத்தை நடத்துகிற போது விக்கிரகம் வழிபாடு அறவே இருக்கக்கூடாது என்று. ஏன் விக்கிரக வழிபாடு இருக்கக்கூடாது? அதை பின்பற்றினால் ஏன், என்ன காரியம் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த விக்கிரகம் ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகிறது. இந்த விக்கிரகம் மனுஷன் சிருஷ்டிக்கிறான். அதை ஒரு கல்லாக அதை வடித்து
அதை ஒரு உருவமைப்புக்கு கொண்டு வருகிறான். அந்த உருவத்தை படைத்து அந்த கல்லிற்கு அவன் உயிர் பூட்டுகிறாக இருக்கிற ஒரு காரியத்தை கொடுக்குகிறான். கண், கால் எல்லாவற்றை கொடுத்து ஒரு மனிதனாக, ஒரு கடவுளாக அதை பாவிக்கிறான். அதை நேராக எடுத்து பூஜை செய்து அவன் ஒரு கடவுளை ஆராதிக்கிற வண்ணமாக அந்த விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் திருடன் வந்து எடுத்துக்கொண்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து எங்கேயா வெளியே கொண்டு போயிட்டானா அது சிலையாக மாறுகிறது. அவன் வடித்த ஒரு சிலையாகவே திரும்பவும் மாறுகிறது. கடவுள் என்ற பெயருக்கு அர்த்தமே இல்லாததாக மாறுகிறது. அது பூஜை அறையில் வைப்பது வரைதான் அது கடவுள். பூஜை அறையிலிருந்து வெளியே எடுத்து விட்டால் அது கல்லாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் ஆண்டவர் இந்த விக்கிரக வழிபாடை வெறுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த உபாகத்திலே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே கொலை செய்வார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த தீர்க்கதரிசிகளையும் அதில் பூசாரிகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட சொன்னார் என்று பார்க்க முடியும். அந்த தீமையை விட்டு விலக வேண்டும் என்று அந்த ஜனங்கள் பயப்பட்டதை நாம் பார்க்க முடியும். உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையை காரியத்தை நீ செய்யாதிருப்பீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த தீமையை விட்டு விலக வேண்டும். ஏன் இந்த விக்கிரக ஆராதனை அந்த காலத்தில் தான் இருந்தது என்று பார்த்தால் இந்த காலத்திலும் இருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்திலே மிகவும் அதிகமாக இன்று காணப்படுகிறது. ஏன் கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இன்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடு வாசஸ்தலம் கட்டுகிறோம், ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறோம். ஆனால் நாம் படைத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்லை படைக்கப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவமாக கொடுக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். வீடு பிரதிஷ்டை செய்ய ஒரு போதகர் ஒரு இல்லத்திற்கு செல்கிறார். அந்த இல்லத்திற்கு அவருக்கு 7 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கிறார்கள். இல்லத்திற்கு செல்கிறார். அங்கே போகும்போது அங்கே ஓமகுண்டலம், அதாவது பூஜை செய்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. கதவு, செவர் பகுதி எல்லாவற்றிலும் சந்தனங்கள் எல்லாம் நிரப்பி வைத்து எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இவர் போகிறார். பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான ஒரு வீடு, ஒரு பெரிய தொழிலதிபருடைய வீடு. போகிறார், ஜெபித்து விட்டு வருகிறார், அவருடைய கடமையை செய்து விட்டு வருகிறார். எந்த ஒரு காரியத்தையும் பேசவில்லை. காரியம் என்னவென்றால், நற்காரியம் நடக்க வேண்டும் சொல்லும்போது ஒரு செயலான ஒரு காரியத்தை எதற்கு பேச வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்றால் மன வருத்தம் அடைவார்கள். சரி, நம்மளால் முடிந்தது என்னது, ஜெபித்து விட்டு வர வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் அந்த வீட்டினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. 6 மாதத்திற்கு பிறகு கடன் பாரங்கள், கடன் தொல்லைகள், பலவிதமான நெருக்கங்கள், அந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது. போன நாளில் இருந்து குடியேற்றின பிறகு அந்த வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். அங்கே கிறிஸ்துவும் இல்லை. அவர்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள்? கடவுளால் படைக்கப்பட்டவைகளுக்கும் இறந்தவர்களுக்கும் பேய்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். விட்டு விலகி போனார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படியோ போனது. மிகவும் வருத்தப்பட்டு அந்த போதகர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக பேர் வீடு கட்டுவோம். என்னுடைய உறவினர்களும் வீடு கட்டுகிறார்கள், நானும் பார்த்திருக்கிறேன். போகும்போது அவர்கள் இந்த தட்டு கழிக்க வேண்டும் என்றெல்லாம் சில பேரை கூட்டிகிட்டு வந்து செய்வார்கள். ஆனால் இது யாருக்கு செய்யப்படுகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மறைந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடவுளுக்குள்ளே மறைத்து விட்டார்கள். ஒரு மறைத்து விட்ட பிறகு அவர்களை வணங்கக்கூடாது. பாசம் இருக்கும், நம்மோடு உறவினர்கள் தான், நம்மோடு இருந்தவர்கள் தான். அவர்களை விட்டு பிரிவது மிகவும் வருத்தமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை பிரிந்து போய்விட்டது. ஆனால் எங்கே போய்விட்டார்கள்? கடவுள் ராஜ்யத்திற்கு அவர் மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்வதை விட அவருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவரோடு கூட வருவார்கள். அப்படி அந்த ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவர்களை வணங்கக்கூடாது. நாம் அவர்களை அவர்களை மதித்து நடக்க வேண்டும். ஆனால் ஒரு நாட்கள் ஒரு சில பேர் அப்பா அம்மா இருக்க நேரத்தில் 5 பைசா கூட அவங்களுக்கு முட்டாய் கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன காரியம் கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தின்பண்டங்களும் வரிசையாக படைக்கப்பட்டு இருக்கும். விக்கிரக வழிபாடு மாதிரி ஃபோட்டோவை வச்சு வழிபடுவாங்க. அவங்க இருக்க நேரத்தில் 5 பைசா கூட கொடுத்ததும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவு கூட கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல எல்லாம் காணப்படுகிறது. விக்கிரகத்திற்கும் இதற்கும் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது.
நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீ யாரை அன்பு கூறுகிறாய்? அதிகமாக அன்பு கூற வேண்டும். இயேசுநாதரை அதிகமாக அன்பு கூற வேண்டும். உலகத்தில் தாய் தந்தை எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர். அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் யாரை அன்பு செய்கிறீர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் முற்றிலுமாக வெறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு பிரதிஷ்டை, ஒரு வீடு பிரதிஷ்டை என்றால் ஒரு சின்ன ஜபமாக இருந்தாலும், ஒரு சின்ன ஜபம், அற்பமான ஜபம் என்று சொல்வார்கள், சின்ன ஒரு ஜபம்தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மாறும். ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருப்பார்கள் அந்த வீடு கட்டது. என்ன செய்ய வேண்டும்? கடன் பாரம் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வீடை கட்டவும் என்று. ஆனால் கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் இருந்து அந்த வீடை கட்டி முடித்திருப்பார். அங்கே ஜெபம் செய்தால் ஆசீர்வாதம் உண்டு. அங்கே கடவுளால் படைக்கப்பட்டவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏனென்றால் நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்ததினால் நான் இதை சொல்லுகிறேன். வேறு மதத்திலிருந்து வந்ததினால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த வழிபாடுகள் இந்த பேய்களுக்கு கொடுக்கும் நேரத்திலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த துரைத்தனங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கும்போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நம்மை ஆண்டவரை விட்டு விலக்கி விடும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாதைகள், நம்முடைய வாழ்விலே செழித்து ஓங்கின பாதைகள், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்த பகுதிகளை எல்லாம் அவைகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அவைகளுக்கும் அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கும் கிரியை செய்ய அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவைகளும் கிரியை செய்யும், அவர்களும் அற்புதம் செய்யும். ஆண்டவர் கொடுத்ததை நீங்கள் அவைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அவைகள் எடுத்து போடும். அதனால்தான் அந்த போதகர் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் வருத்தப்பட்ட ஒரு காரியம் அதை பற்றி சொன்னார். அந்த வீட்டின் போனோம், ஜெபித்தோம், வந்தோம். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல் மனிதர்களுக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்தார்கள் என்று மிகவும் வருத்தப்பட்டு உலகத்தின் உள்ளவைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று மிகவும் வருத்தப்பட்டார். இரண்டாவதாக, நாம் தீமையான காரியம் நமக்கு நேரிட்டால் பொறுத்து கொள்ள வேண்டும். தீமையான காரியம் நேரிட்டால் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது, நிச்சயமாக முடியாது. அப்படித்தானே? யாராக இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது. உங்களாலும் சரி, என்னாலும் சரி, யாராலையும் நிச்சயமாக பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை வைத்து தீமையான மொழிகளை பேசுவார்கள், எம் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரிலே பொய்யான காரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். தீமையான காரியத்தை சொல்லும்போது நாம் பொறுத்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது மட்டுமல்லாமல் மத்தேயு 5:39 பார்க்கும்போது, ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு பைக்கு ஒரு இடையில் வந்துவிட்டால், அதாவது போகும்போது ஒரு இடையில் வருகிறது, கோபப்பட்டு வார்த்தைகள் விடுவோம், கோபப்பட்டு திட்டுவோம், பலவிதமான காரியங்களை எரிச்சல் அடைவோம். ஒரு பைக்கு திடீர்னு வந்து விட்டது, திடீர்னு உள்ளே வந்து விட்டார்கள் இந்த ரோட்டுக்குள்ளே, கோபப்படுவோம். அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் கூட நாம் கோபப்படுவதை நாம் நினைவில் கொள்வோம். ஏனென்றால் இது ஒரு தலைமுறையாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுபோல இந்த கோபம் நமக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த கோபப்படக்கூடாது. தீமையான காரியம் நேரிட்டால் நமக்கு பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற பரமண்டல ஜெபத்திலே கூட பார்க்கும்போது, துன்பப்படுத்தினவர்களை நாமும் மன்னிக்கிறது போல தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:12-13 பார்க்கும்போது, தீமையான காரியத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிப்பது நாம் பார்க்க முடியும், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டல் மூலம். அதனால் நாம் எனது தீமையான காரியத்தை செய்யக்கூடாது, முடிந்த அளவுக்கு தவிர்க்க பார்க்க வேண்டும். சமீபத்திலே என்னுடைய உறவினருடைய ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டே, ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது என்னோடு நெருங்கிய ஒரு நண்பன், அவன் என்னோடு கூட மிகவும் நெருங்கிய நண்பன், என்னை குறித்து மிகவும் ஒரு கேலி செய்கிற ஒரு நபர் என்று சொல்லலாம். எனக்கு மிகவும் ஒரு நெருங்கிய நண்பன். ஏனென்றால் வாலிப பிராயத்திலே, சிறு வயதிலே இருந்தே நாங்கள் ஒன்றாக தான் வளர்ந்து இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய நண்பன். அவனை நான் தனியாக பார்த்து சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் என்னிடத்திலே ஒரு சில காரியங்களை மிகவும் கேலி செய்து ஒரு காரியங்களை வெளிப்படுத்தினான். ஒரு காரியம் என்னவென்றால், நீ இப்போ என்ன வேலை செய்கிற என்று கேட்டான். நான் பாஸ்டராக
ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். என்னுடைய பயிற்சி வகுப்பில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஊழியத்திற்காக திருச்சபையிலே கடந்து போய் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னேன். அப்போது அவன் என்னை பார்த்து நக்கலாக அடித்து ஒரு காரியத்தை சொன்னான். அப்படியா, என்னையும் உன்னோடு சேர்த்துக்கொள், நீங்கள் சிஎஸ்ஐ தானே, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அசஸ்மெண்ட் எல்லாம் கட்டுறீங்களே, உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, 1 லட்ச ரூபாயில் உனக்கு கிடைக்குமே, நல்லா சம்பாதித்தம் தானே, என்னையும் சேர்த்துக்கொள் சொன்னான். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை, இப்படி சொல்லுகிறானே என்று கேலியும் கிண்டலுமாக இருந்தது. அப்போது நான் அவனோடு பேசினேன், சிரிச்சு விட்டு, மக்களே நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கேள். என்னுடைய இந்த பயிற்சி வகுப்பு, இந்த சிஎஸ்ஐ ஊழியம் மிகவும் ஒரு கனமான ஊழியம். இதற்கு முன்பதாக நீ எப்படிப்பட்ட இந்த கன்னியாகுமரி தேசம் இருந்தது என்று தெரியாது. பலவிதமான நெருக்கத்திலே சூழப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த கன்னியாகுமரி தேசம் இருந்தது. இன்று பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டது. அந்த நேரத்தில் மிஷினரிகள் வந்து தான் மாற்றினார்கள். நீர் வரலாற்று நூலை எடுத்துப்பார் என்று நான் சொன்னேன். அவன் சிரித்து விட்டு நக்கலாக பேசி கொண்டிருந்தான். ஆனால் நீங்கள் இப்படி தானே இருக்கிறீங்களே, சரி அதை வருகிறேன் என்று சொல்லிக்கிட்டு அந்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அன்று அநேக மிஷினரிகள் வந்து பாடுபட்டார்கள், அநேக ஊழியர்கள் வந்து இங்கே பாடுபட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு எத்தனை மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அது மட்டுமல்லாமல் எத்தனை காலேஜ் வந்திருக்கிறது, கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு 2வது நிலை பிடித்த ஒரு மாவட்டமாக, கல்வி நிறைந்த மாவட்டமாக இந்த கன்னியாகுமரி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த திகழ்ந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு காரணம் என்று சொன்னால் மிஷினரிகளுடைய அர்ப்பணிப்பு என்று சொன்னேன். அது மட்டுமல்லாமல் நீ இன்று சொல்லுகிற இந்த சிஎஸ்ஐ பேராயத்திலே தான் நானும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த திருப்பணி சாதாரண ஒரு காரியம் அல்ல. நான் இப்போது பயிற்சி வகுப்பு தான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் தினந்தோறும் இங்கே இருந்து நான் முட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 100-150 ரூபாய் ஆகும் பெட்ரோலுக்கு நான் போக வேண்டும். அது மட்டும் என்னுடைய தனிப்பட்ட அது காசு. நான் போக வேண்டும். இறையியல் கல்லூரியிலே வகுப்புகள் எனக்கு நடக்கும். அந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றால் நான் இங்கிருந்து கிளம்பி போக வேண்டும். எனக்கு பெட்ரோலுக்காகும், என்னுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், பலவிதமான என்னுடைய கை காசு போட்டு தான் நான் செய்கிறேன். இந்த ஊழியம் கனமுள்ள ஊழியம் என்று தெரிந்துதான் வந்தேன். நான் நினைத்திருந்தால் ஃபாரின் போயிருக்கலாம், நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நீங்கள் கட்டுற மாதிரியெல்லாம் இல்லை. என்னுடைய சபையில் கூட, நான் இப்போ போகிற சபையில் கூட பாஸ்டர் கூட 28,000 ரூபா சம்பளம் இருக்கும். இவ்வளவுதான் காசு. அதுவும் நாட்கள் போக வருடங்கள், அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தில் தான் அவருக்கு 28,000 ரூபா சம்பளம். இப்போ சர்ச்சிலேருந்து 1 லட்ச ரூபா கட்டினாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு 28, 29, 30 என்று கிடைப்பதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்நாள் உடைய ஆண்ட கணக்கிட்டு தான் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னேன். அது மட்டுமல்லாமல் நானும் இனிமேல் போனால் ஒரு 6,500 ரூபாய் தருவார்கள். அந்த 6,500 ரூபாய் வைத்து தான் என்னுடைய எல்லா காரியங்களும் ஓட்ட வேண்டும், எல்லா காரியங்களும் நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்ததாக நான் இறையியல் கல்லூரி படிக்கும்போது எனக்கு மிகுதியான ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட படிக்க வேண்டும் என்று சொன்னால் செலவாகும். அப்படி இருக்கிற நேரத்தில் என்னுடைய திருமணமாகும், என்னுடைய வாழ்க்கை நிலை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இதை எல்லாவற்றையும் கடந்து தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இந்த படிப்பை முடித்துவிட்டு இங்கே வந்தாலும் எனக்கு அதே ரூபாய் தான் சம்பளம், பேசிக். அது மட்டுமல்லாமல் 1 வருடம் கிடைத்து அருள் பொழிவு தருவார்கள், கருப்பு கயிறு தருவார்கள். இந்த கருப்பு கயிறு கட்டினாலும் பேசிக்காக ஒரு 15,000 ரூபாய் சம்பளம். இவ்வளவுதான் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் சொன்னேன். இதை வைத்துதான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஓட்ட வேண்டும். இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். மற்ற ஊழியர்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் சிஎஸ்னுடைய பேராயம் இப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நீ நம்பவில்லை என்றால் என்னோடு கூட வா, நான் உன்னிடத்தில் பேராயத்தை நான் காட்டுகிறேன். அவனுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், பேராயத்தை பற்றி தெரிந்துதான் இந்த கேள்வியை கேட்டான். எல்லாவற்றையும் எல்லாரிடமே கேட்க மாட்டேன். என்னிடத்தில் மிகவும் உரிமையாக கேட்பதனால் கேள்வி எல்லாம் செய்வேன். நான் அதை பொறுத்து கொண்டு அமைதியாக இருப்பேன். ஆனால் இவன் இப்போது சொன்னது எல்லாரிடத்திலும் சேர்த்து வைத்து தான் பேசுவான். தனியாக பேசினான். அதனால் இந்த காரியத்தை அவனிடத்தில் சொன்னேன், தனியாக சொன்னேன். அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், எப்படி நீ உன் குடும்பத்தை நடத்தப் போகிறாய், உன்னுடைய தாய் தந்தையை நீ எப்படி பாதுகாத்து கொண்டு வரப்போகிறாய் என்று. அதுவரை கிண்டல் கேலியும் செய்து கொண்டு இருந்த ஒருவன் கேட்ட கேள்வி இதுவே, எப்படி உன்னுடைய ஊழியத்தை இந்த குடும்பத்தையும் நடத்தப் போகிறாய் என்று. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே, நான் ஒரு புற மதத்தில் உன்னோடு கூட இருந்து நானும் கடவுளை தொழுதவன் தான். நம்முடைய கடவுள் என்னை கைவிட்டார்கள், இயேசுநாதர் என்னை கைப்பிடித்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் இன்று ஊழியத்துக்கு அவர் மூலம் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தான் அழைத்திருக்கிறார், அவர் நடத்தியிருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இன்னமும் நடத்துவார் என்று சொன்னேன். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லலாம். அதுவரை கேலியும் கிண்டலும் செய்திருந்தவன்
வார்த்தை மாறியது என்று பார்க்க முடியும். நாம் ஒரு வார்த்தை சொன்னால் அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. முடிந்தளவு தவிர்த்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தவிர்க்கும் போது ஆண்டவர் இரக்கம் செய்வார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவன். நான் பொறுத்து கொள்வதனால் கடினமான முறையில் கடினமான வார்த்தை பேசும்போது பொறுத்து கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செய்வார். மூன்றாவதாக, தீமையை விட்டு விலகி பொறுத்து கொண்டால் நித்திய வாழ்வு கிடைக்கும். தீமையை விட்டு விலகி பொறுத்து கொண்டால் நித்திய வாழ்வு கிடைக்கும். லாசருடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வசனத்தை நாம் பார்க்கும்போது, தீமையை நேரிட்டால் நன்மையினால் கடவுள் முடிசூட்டுவார், தீமை நேரிட்டாலும் நன்மையினால் கடவுள் முடிசூட்டுவார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 20லிருந்து 25 வசனத்தை பார்க்கும்போது, அங்கே இந்த லாசரு என்ற ஒரு நபர் வியாதிப்பட்டு ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் அருகே இருந்ததை பார்க்க முடியும். இந்த லாசருடைய வாழ்க்கை ஒரு தீமையான வாழ்க்கை, அப்படிதானே? தீமையான வாழ்க்கை, தீமை சொற்களாக பேசுவார்கள். சாப்பிட கேட்டால் எதுக்கு இப்படி இருக்க வாங்கன்னு சொல்லிட்டு தவறான வார்த்தைகள் பேசுவார்கள். கடினமான வாழ்க்கையிலே குளிரும் நம்ம வீட்டில் ஒரு பெட்ஷீட் இல்லைன்னா கூட நம்மளால் தூங்க முடியாது. அப்போ இந்த லாசருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? எத்தனையோ ஜனங்கள் இன்று கூட வெளியில் ஒரு அகதியாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்ற ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த லாசருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த லாசருவும் அப்படி இருக்கிறார். இந்த லாசருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். எப்போது மாற்றுகிறார் என்றால், அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்து போய்விட்டது. அவன் பெற்ற தீமையை அவன் பொறுத்து கொண்டு இருந்ததினால் அவன் எங்கே இளைப்பாறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆபிரகாமுடைய மடியிலே பாருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆபிரகாமுடைய மடியிலே இளைப்பாறுகிறான். அவனுடைய வாழ்க்கை மாறியது. எங்கே மாறியது? நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையில் மாறியது. இந்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே நன்மையானதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக சாப்பிட்டு வாங்கி கொண்டு இருந்தான். நன்மை செய்யவும் இல்லை. அவன் தனக்கு மட்டுமே நன்மை செய்து கொண்டு இருந்தான். இதனால் அவன் என்ன செய்தான்? அவன் கைவிடப்பட்டு அவன் இருளிலே தள்ளப்பட்டான், பாதாளத்திலே தள்ளப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை ஒரு மிகவும் சோர்வாக இருந்தது. ஒரு சின்ன ஏதாவது பூச்சி கடித்தா கூட, கொசு கூட கடித்தா கூட தாங்க முடியாது. நாம் சொல்லுவோம், என்னால் அதை செய்ய முடியும், நான் பெரிய ஆள் என்றெல்லாம் பல பேர் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் ஒரு கொசு கடித்தா கூட நம்மளால் தாங்க முடியாது. அந்த கொசு கடித்து வியாதி வந்தால் கூட தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த லாசருடைய கைவிட்டப்பட்ட இந்த ஐஸ்வர்யவானுக்கு நேரிட்டது. அவனை பார்த்துருப்பான், அப்படிதான் அந்த லாசருவை பார்த்துருப்பான். உதவி செஞ்சானா? உதவி செஞ்சிருக்க மாட்டான். சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நரகத்திலே போய் கடைசியில் முடிந்தது. ஆனால் தீமையை பொறுத்து கொண்ட இந்த லாசருடைய வாழ்க்கை எங்கே போய் முடிந்தது? நித்தியத்தினுடைய வாழ்க்கையிலே. அப்படி என்றால் நம் தீமையான காரியத்தை, தீமையான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விட்டு நாம் விலகி செல்வோம் என்றால் நாம் எங்கே செல்வோம்? நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் இந்த தீமையை வெறுத்தால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். ரோமர் 12:21 சொல்லுகிறது, நீ தீமையானாலே வெல்லப்பட்டாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். தீமையை வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாமும் அதற்காக அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு பயப்படுகிறது என்றால் தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலகுவதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, தீமையான மொழிகளில் நாம் பேசக்கூடாது. நாம் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று உணர வேண்டும். தீமையை பொறுத்து கொண்டால் நித்திய ராஜ்யம் இறுதியாக கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை பொறுத்து கொள்வோம், நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிறைவு பாடல் கீர்த்தனை 366. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறோம் ஆண்டவரே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஆவி
கேட்டழுந்தேன். பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன். கோபத்துக்குள்ளாகி கேட்டழுந்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்தை அன்புடன் சகித்தீரே என் நாதா. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. தங்க குருசு படுத்தீரந்தோ. தங்க திருமேனி தவித்ததன்றோ. பங்க குருசு படுத்தீரந்தோ. தங்க திருமேனி தவித்ததன்றோ. தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ. தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ. ஏங்குதேய நாவி இப்பாடு நினைக்கையில். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு. ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு. பாதனில் வந்து மாபாடுகள் பட்டதாம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, தீமையை விட்டு விலக வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தீர். தீமையான காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்றால் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு பயப்பட்டு நடக்கிறதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் உமக்கு பயப்பட்டு நடப்பதற்கும் தீமையை விட்டு விலகுவதற்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யும் அப்பா. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் தருகிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுடைய வாழ்விலே ஒளியாக வந்து எங்களுடைய தீமைகளை அகற்றி போட வேண்டும் என்று மீட்பரின் பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம் ஜீவநல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். தந்தையாம் கடவுளுடைய கிருபையும் குமாரனுடைய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் கிருபையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிறைவாய் இருப்பதாக.